இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 21வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி வாசகம், மூன்றுமே இந்த மண்ணுலக வாழ்வில் நாம் எடுக்கிற முடிவுகள், நம்முடைய தேடல்கள் அல்லது நம்முடைய தெரிவுகள் யாருக்காக இருக்கிறது? கடவுளுக்காகவும் கடவுளை சார்ந்ததாகவும் இருக்கிறதா, அல்லது மனிதர்களுக்காகவும் மண்ணுலகை சார்ந்ததாகவும் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்கான ஒரு பதிலாகத்தான் இருக்கிறது. முதல் வாசகமானது யோசுவா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா புத்தகத்தில் யோசுவா இஸ்ரேல் மக்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி, நீங்கள் வேற்று தெய்வங்களுக்கு வழிபட விரும்பினால் நீங்கள் வழிபடலாம், ஆனால் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் கடவுளுக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம் அப்படி என்கிற தெளிவான முடிவைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். யோசுவா பேசியதற்கு பிறகு மக்கள் கூட்டத்தார் அனைவருமே ஆண்டவருடைய அரும் பெரும் செயல்களை உணர்ந்தவர்களாய், அடிமையின் வீடாக இருந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு பல்வேறு தடைகளை தாண்டி அழைத்து வந்து அவர்களை பாதுகாத்ததை நினைவு கூர்ந்த மக்கள், நாங்களும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம், அவரே எங்களுக்கு ஆண்டவர் கடவுள் அப்படி என்று அவர்களும் இன்றைக்கு கடவுளை முழுமனதாக ஏற்றுக்கொண்ட முதல் வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம். 2வது வாசகமானது திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் கணவன் மனைவி இவர்கள் இருவருக்குமே இருக்க வேண்டிய உண்மையான அன்பு, அதாவது தூய அன்பு, விட்டு கொடுத்தல், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்தல், ஒருவர் ஒருவருக்கான தூய அன்பு, ஒருவர் ஒருவருக்கான மதிப்பு மரியாதை, அதே நேரத்தில் விட்டு கொடுத்தல், மன்னித்து வாழ்தல், இப்படி இயேசு எப்படி தன்னுடைய மறைவுடலாகிய திருச்சபையை அன்பு செய்கிறாரோ அதே போல கணவன் மனைவியருக்கு இடையே இருக்க வேண்டிய உறவு தூயதாக இருக்க வேண்டும், இயேசுவுக்கும் திருச்சபைக்கும் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை 2வது வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 3வதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம், இயேசுவினுடைய போதனையை கேட்ட ஒரு சில பேர் இது வாழ்க்கைக்கு மிகவும் கடினமானதாக இருக்கிறது என்று இயேசுவை விட்டு விலகி செல்லுகிறார்கள். இந்த இடத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்துதர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு சென்றுவிட விரும்புகிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். ரொம்ப பர்சனலான, ரொம்பவும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கேள்வி. ஏனென்றால் இயேசுவோடு இருந்து இயேசுவோடு வாழ்ந்த அவர்கள், இயேசுவோடு இருந்து இயேசுவோடு வாழ்ந்த பலர் அவரோடு இருக்க விரும்பாமல், அல்லது அவருடைய படிப்பனை ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, இது நம்முடைய மனித வாழ்க்கைக்கெல்லாம் முடியாத ஒரு காரியம் என்று சென்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் திருத்தூதர்களை தனக்கென அவர் தேர்ந்தெடுத்த அந்த 12 பேர்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீங்களும் சென்றுவிட விரும்புகிறீர்களா? அந்த கேள்விக்கான பதில் தான், நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே இருக்கின்றன அப்படி என்று. இந்த உலகமா இயேசுவா என்கிற ஒரு கேள்விக்கு இயேசு எங்களுக்கு போதும் என்று இயேசுவையும் இயேசுவினுடைய வழியையும் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த பதிலைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, முதல் வாசகம், 2வது வாசகம், 3வது வாசகம் அனைத்தையுமே நம்ம பார்க்கிற பொழுது இந்த மண்ணுலக வாழ்வில் நம்முடைய முடிவுகள் யாருக்காக இருக்கிறது, நம்முடைய தெரிவுகள் யாருக்காக இருக்கிறது என்கிற அடிப்படையான ஒரு கேள்வி தான் நமக்கு கேட்கப்படுகிறது. 1999 ஆண்டு இப்பொழுது இருக்கிற ஒடிசா மாநிலத்தில் ஆஸ்திரேலியாவை சார்ந்த கிரஹாம் ஸ்டெயின் மற்றும் அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின் என்பவர்கள் 3 பிள்ளைங்க, 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை. இவர்கள் எல்லோருமே அந்த மாநிலத்தில் இருக்கிற தொழுநோயாளர்களுக்கு பணி செய்து கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் ஒரு நாள் இரவு கிரஹாம் ஸ்டெயின் மற்றும் அவருடைய மகன் திமத்தி பிலிப் மூவருமே அவர்களுடைய ஆலயத்திற்கு வெளியில் இருந்த ஒரு 4 சக்கர வாகனத்தில் உறங்கி கொண்டிருந்தார்கள். அந்த 3 பேரையுமே தீ வைத்து உயிரோடு எரித்து கொன்றது தாரா சிங் என்று சொல்லப்படுகிற ஒரு மத வெறியனின் தலைமையில். அன்புமிக்கவர்களே, அந்த தாரா சிங் மற்றும் அவனுடைய கூட்டாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டாலும் அந்த இடத்திலிருந்து மறுபடியும் அஞ்சு ஓடிவிடாமல் கிளாடிஸ் ஸ்டெயின் தன்னுடைய மகள் 13 வயது மகள் எஸ்தர் ஸ்டெயின் இவர்கள் இருவருமே
அதே ஒடிசா மாநிலத்தில் இருந்து தொழுநோயாளர்களுக்கு இன்றளவும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2005 ஆண்டு அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது என்பது தான் வரலாறு. அன்புமிக்கவர்களே, ஐயோ என்னையும் கொண்டுடுவாங்க, நான் ஓடி போயிடலாம் ஆஸ்திரேலியாவுக்கு, அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படி என்று நினைக்காமல் அந்த 2 பெண்களும் வீர பெண்களாய் இன்றளவும் இந்திய மண்ணில் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நிகழ்வு 1. 2வது ஒரு நிகழ்வாக வாழும் சிலரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெங்களூரில் இன்றைய மன்னாவுடைய உறவுகளில் ஒரு குடும்பம் எனக்கு நன்றாக தெரியும். அந்த குடும்பத்தில் கணவன், மனைவி, அழகான 2 பிள்ளைகள். அன்புமிக்கவர்களே, இறைவன் அவரை தொழில் துறையில் ஆசீர்வாதம் செய்திருந்தாலும் குடும்பத்தில் 100% கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வை அவர்கள் வாழுகிறார்கள். தின திருப்பலி, தின குடும்ப ஜெபம், ஜெபமாலை அப்படி என்று அந்த 4 பேரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையுமே கடவுளை மையப்படுத்திய ஒரு முடிவுகளாகவும், தங்களுடைய பணி வாழ்வில் தங்களிடம் பணிபுரிகிற ஒவ்வொரு பணியாளரையும் தங்கள் குடும்பத்தில் ஒருவரை போல பாவித்து அவர்களுக்கும் உதவி, அவர்களுடைய குடும்பங்களுக்கும் உதவி செய்து தாங்கள் வசிக்கிற அந்த பங்கு தளத்தில் ஒரு நல்ல உதாரணமான தாராளம் உள்ள கொண்ட ஜெபிக்கிற குடும்பமாக இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் இயேசுவுக்காக மட்டுமே நாங்களும் எங்களுடைய குடும்பமும் ஊழியம் செய்வோம். அன்னை மரியாள் எங்கள் குடும்பத்தின் வழிகாட்டி என்று உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பமாக இவர்களை நான் பார்க்கிறேன். அன்புமிக்கவர்களே, மற்றும் ஒரு குடும்பம் இன்றைய மன்னாவோடு தொடர்புள்ள ஒரு குடும்பம்தான். பெங்களூரை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளும் திருமண வயதில் இருப்பவர்கள் தான். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் குடும்பத்தில் இறைவன் காட்டுகிற அல்லது இறைவன் விரும்புகிற ஒரு நல்ல கிறிஸ்தவ, கத்தோலிக்க கிறிஸ்தவ மணமகனையோ மணமகளையோ தான் நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வோம். அவசரப்பட்டு அல்லது பணத்தின் தேவையை பொறுத்து நாங்கள் யாரை வேண்டுமானாலும் எங்கள் குடும்பத்தில் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என்று அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் அல்ல, 3 பிள்ளைகளும் இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறார்கள். 1-2 வயசு அதிகமானாலும் பரவாயில்ல, ஆனால் கடவுள் காட்டுகிற நல்ல ஒழுக்கமுள்ள, கீழ்ப்படிதலுள்ள, பக்தி உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளைகளை மட்டுமே நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் என்று அவர்கள் வாழுகிற அந்த பகுதியில் நல்ல உதாரணமுள்ள ஒரு பிள்ளைகளாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் எங்களுடைய குடும்பமும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம் அப்படி என்கிற அந்த எண்ணத்தோடு வாழுகிற ஒரு உதாரணத்தை சொல்லுவதற்காகத்தான் குடும்பங்களினுடைய உதாரணத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். அன்புமிக்கவர்களே, நாம் வாழுகிற இந்த உலகத்தில் பணத்திற்காகவும், பதவிக்காகவும், அதிகாரத்திற்காகவும், இந்த உலக நலனுக்காகவும் கடவுளையும் கடவுள் சார்ந்ததையும் விட்டுவிட பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் இந்த உலகத்திலேயே நம்மோடு வாழ்பவர்கள் கடவுளுக்காக, கடவுளின் வழிகளை தேர்ந்தெடுத்து நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் கடவுளுக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம் அப்படி என்று சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்வதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் நானும் என்னுடைய வீட்டாரும் கடவுளுக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம் அப்படி என்கிற எண்ணத்தோடு நம்முடைய சொல், சிந்தனை, செயல் அனைத்திலுமே கடவுள் உடனிருந்து நம்மை வழிநடத்தவும், கடவுளுக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை இறைவன் நமக்கு தர வேண்டி இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.